நெக்ஸஸ் அப்படிங்கிற புத்தகம் யுவால் நுராரிங்கிற ஒரு பெரிய ஆத்தர், ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் எழுதிய புத்தகம் நெக்ஸஸ். அதை தமிழில் மிக அழகாக நாகலட்சுமி சண்முகம் அப்படின்னு ஒரு அம்மா புத்தகத்தை எழுதியிருக்காங்க. நானெல்லாம் சொல்வேன், படித்த ஒவ்வொருத்தர் வீட்டிலும் இருக்க வேண்டிய ஒரு புத்தகம் அந்த நெக்ஸஸ் என்கிற புத்தகம். வருங்காலம் எப்படி போகும் என்பதை மிக மிக விலாவாரியாக கற்காலம் முதல் செயற்கை நுண்ணறிவு வரை என்கிற தலைப்பின் கீழே அந்த நாகலட்சுமி சண்முகம் அந்த அம்மா அவ்வளோ அழகாக அதை மொழிபெயர்த்து கொண்டு வந்திருக்காங்க. அவர் அந்த அம்மாவுடைய 100வது மொழிபெயர்ப்பு நூல் அந்த நெக்ஸஸ்ங்கிற அந்த புத்தகம். மனுஷன் நினைக்கிறான் நம்ம தான் மிகப்பெரிய பவர் செக்டார், அடுத்து நம்ம தான் வளர்ந்து வளர்ந்து செயற்கை நுண்ணறிவு வரைக்கும் வந்திருக்கோன்னு பல கேள்விகளை வைக்கிறார் அவர். நம்ம எல்லாரும் பெரிய சிக்கலுக்குள்ளே போய் கொண்டிருக்கிறோம். இந்த செயற்கை நுண்ணறிவுங்கிற விஷயம் பல வளர்ச்சிகளை கொடுக்கிறது. இன்றைக்கி உலகமே எந்த டெவலப்மெண்ட் எங்கே எடுத்து பார்த்தாலும், சார் நாங்கள் ஏஐ யூஸ் பண்ணுறோம் சார், மியூசிக்காக நாங்கள் ஏஐ யூஸ் பண்ணுறோம் சார், மெடிசினாக நாங்கள் ஏஐ யூஸ் பண்ணுறோம் சார், என்ஜினியரிங்காக நாங்கள் ஏஐ இல்லாத உலகமே இல்லை. அந்த ஏஐங்கிற அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்ம கட்டுப்பாட்டுக்குள் இருக்குமா என்கிற ஒரு கேள்வியை யுவால் நுராரி முன்வைக்கிறார். அது நல்லா புரிந்து கொள்ளணும். அதுக்கு ஒரு அழகாக ஒரு கதையை சொல்கிறார். கதை, அவர் பேர் இஃபான் கதையை நினைக்கிறேன். இஃபான் கதைங்கிறவர் ஒரு கவிதை எழுதுகிறாரு. அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த கதை ஒரு அருமையான கதை. என்ன சொல்கிறார், ஒரு மந்திரவாதி ஒரு பெரிய மந்திர கூடம் வைத்திருக்கிறாரு. தன்னோட சீடன்ட்ட ஒரு தொடப்பக்கட்டையை கொடுக்குறாரு. ஒரு தொடப்பக்கட்டையை கொடுத்து, பக்கத்தில் ஒரு ஆறு போகுது இல்லையா, நான் சொல்லி கொடுக்குற மந்திரத்தை சொல்லி அந்த தொடப்பக்கடையை இப்படி தூக்கி இப்படி போட்டேன்னா அந்த ஆற்றுல உள்ள தண்ணி இந்த பக்கெட்டில் நிரம்பிடும். நீ இப்படியே ஈஸியாக இப்படி அந்த தொடப்பக்கட்டையை வச்சு அப்படி ஆற்றை காமிச்சு இந்த தண்ணியை நிரப்பு, இந்த ஆற்றை காமிச்சு இந்த தண்ணியை நிரப்பு, அந்த பக்கெட்டில் தண்ணியை நீ பிரச்சனையே இல்லாமல் நிரப்பிடலாம் அப்படிங்கிறார். சீடனுக்கு ஒரே குஷி. ஒரு பெரிய மந்திரம் கிடச்சிருச்சுனோடனே அவன் பாட்டுக்கு தொடப்பக்கட்டையை வச்சு தண்ணி அப்படியே வச்சு ஊற்றிக்கிட்டே இருக்கான். ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து அதை எப்படி நிறுத்தணும் அப்படிங்கிற மந்திரம் அவனுக்கு தெரியல. தண்ணி விழுந்து 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 மந்திர கூடமே தண்ணிக்குள்ளே முங்குது. எல்லாரும் நீந்தக்கூடிய சூழலில் வரும்போது மந்திரவாதி திடுதுன்னு அடமடையா அதை எப்படி நிறுத்தணுங்கிறத ஞாபகம் வச்சுக்க வேண்டாமான்னு சொல்லி அதுக்கப்புறம் உயிர் பிழைத்ததாக ஒரு கதை வரும். அந்த கதையை படித்தா இன்னைக்கு நடத்தக்கூடிய அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் நினைவுக்கு வருது என்று நுராரி சொல்கிறார். எங்கே நிறுத்த முடியும் என்கிற கட்டுப்பாடு, அதற்கான சாவி இல்லாமல் திணறக்கூடிய உலகமாக நம்ம மாறிடுவோம். அதுக்கு என்ன உதாரணம் என்ன சொல்கிறாருன்னா, அத்தனை ஆயுதங்கள் இருக்கு இல்லையா, போருக்கு நடக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு வேலை செய்யும் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ ட்ரம்ப் முடிவு செய்து உக்ரைனில் குண்டை போடணுமா இல்லை ரஷ்யாவில் குண்டை போடணுமான்னு அவர் சொல்லி ஏஐ மூலமாக நடக்கலாம். ஆனால் ஒரு சூழலில் என்ன நடக்கும்னு அவர் எழுதுகிறாருன்னா, நுராரி என்ன எழுதுகிறாருன்னா, அந்த ஆயுதங்களே முடிவு பண்ணும். நம்ம ஏன் போய் அந்த பக்கம் போய் ஒரு குண்டை போட்டு வரக்கூடாது, தலைவர்கள் முடிவு பண்ண வேண்டாம், அந்த ஆயுதங்களே முடிவு செய்தால் எவ்வளோ பெரிய சிக்கலை இந்த உலகம் பார்க்கும் என்று அந்த எச்சரிக்கிறார் அந்த நெக்ஸஸ் புத்தகத்தில். அதில் அவர் சொல்கிறது அதுதான். மனுஷன் என்னமோ ஒரு காலத்தில் காட்டுமிராண்டி காலத்தில் கற்கால காலத்தில் 2 மனுஷன் இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஒரு 2 மனிதன் இருக்கிறான், கொஞ்சம் மாங்காயை வைத்திருக்கிறான் ஒரு மனுஷன். இன்னொரு மனுஷன் 2 மாங்காயை தூக்கிட்டு ஓடிட்டான் அப்படின்னா ஐயோ தவறு செய்தான் அப்படின்னு தெரியும். அதுக்கு பதிலாக 2 மாம்பழத்தை எடுத்து கூட கொண்டு வந்து நம்ம 2 பேரும் சாப்பிடலான்னு கொடுத்தா அது நல்ல சுவையானது, நல்லவன் என்று தெரியும். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய செயற்கை நுண்ணறிவு காலத்தில் எது உங்களிடமிருந்து பறிக்கப்படுது, எது உங்களுக்குள்ளேருந்து கொடுக்கப்படுது, யார் கொடுக்கிறார்கள் என்கிற எந்த யுக்தியும் எந்த விஷயம் தெரியாத ஒரு காலத்துக்குள்ளே நம்ம போய்கொண்டிருக்கிறோம். அப்போ அவன் காட்டுமிராண்டியா இல்லை நம்ம காட்டுமிராண்டியா? அவனுக்கு பகுத்தறிவு இருக்கா, நமக்கு பகுத்தறிவு இருக்கா அப்படிங்கிற கேள்வியை அவர் முன்வைக்கிறார். நண்பர்களே, அவ்வளவு இக்கட்டான ஒரு சூழலில் உங்களுடைய ஒரு வேளை உணவும், நீங்கள் காலையில் என்ன சாப்பிடணும், நீங்கள் மத்தியானம் என்ன சாப்பிடணும், நீங்கள் தின்பண்டங்களாக எதை குறிக்க வேண்டும் என்பதையெல்லாம் செயற்கை நுண்ணறிவு முடிவு செய்யும். நம்ம முடிவு செய்கிறோம்னு நினச்சிட்டு இருப்போம், ஆனால் செயற்கை நுண்ணறிவு முடிவு செய்யும். நான் பல மேடைகள்லையும் பகிர்ந்திருக்கேன். நீங்கள் போய் இன்றைக்குள்ள இரவு உணவு அப்படின்னு எடுத்தீங்கன்னா, சென்னை மாதிரியான நகரங்களில் இரவு உணவை யார் தீர்மானிக்கிறார்கள்? முன்னாடி நம்ம நைட்டில் என்ன சாப்பிட்னா ராத்திரி 7 மணிக்கு எங்கள் அம்மாட்ட கேட்போம், ஏம்மா இன்னைக்கு நைட்டு சாப்பாடான, மத்தியானம் சாதம் இருக்குது, கொஞ்சம் ரசம் வச்சுருக்கேன், ரசம் சாதம்.
இல்லை மோர்ச்சோறு, இல்லை 2 தோசை ஊற்றி தரேன், இதுதான் பதிலாக இருந்துச்சு. என்ன இருக்கிறது என்று தெரியும், எது முடியும் என்று தெரியும், அதை வைத்து தான் இரவு உணவு. இன்றைய இரவு உணவு எப்படி தெரியுமா? நம்ம நினைக்கிறோம் யார் முடிவு செய்கிறா? ஃபோனை எடுத்து ஸ்விக்கியில் ஆர்டர், ஜொமேட்டோவில் ஆர்டர், ஜொமேட்டோ ஸ்விக்கியை போட்டு அம்மா நீ எதை வேணாலும் சாப்பிட்டுக்கோ, நான் இதில் ஆர்டர் பண்ணிக்கிறேன். என்ன ஆர்டர் பண்ணுறான்? ஆர்டர் பண்ணவனே ஸ்விக்கிக்காரனோ ஜொமேட்டோக்காரனோ அவன் முடிவு பண்ணுறதில்ல, ஃபோனில் இருக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் முடிவு பண்ணும் நீ எதை திங்கணும். இவன் நினைப்பான் ஒரு வடை சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லி எடுத்து வடை VADAIன்னு அடித்த உடனே வடை வரும். வடை வாங்கலான்னு கையை கொண்டு போகும்போது டக்குன்னு அது ஒரு டோனட்டை காட்டும். வடை ஏண்டா சாப்பிட்ற, இது அழகாக அதே மாதிரி தான் இருக்கும், ஆனால் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், இனிப்பாக இருக்கும், இதையே வாங்கக்கூடாதுன்னு அது கேட்கும், ஃபோன் கேட்கும். உடனே வடை இதெல்லாம் எத்தனை 2 வினாடிகளில் நடக்கும். சரி வடை வேணாம், பேசாமல் டோனட்டே வாங்கிடுவோம், ரொம்ப விலை கூட இருக்குது, இதில் வேறு 50% ஆஃபர் போட்டிருக்கானே வாங்கிடலாம் நினைப்பான். அப்புறம் திடீர்னு நம்ம ஞாபகம் வரும், இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு அவரெல்லாம் பேசுகிறாரு, உடம்புக்கு கெடுதிக்கிறாங்களே, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வடைக்கு வரலான்னு வர்றதுக்குள்ளே படக்குன்னு ஃபோனில் அது சொல்லும், உன் கேர்ள் ஃப்ரெண்டு நேற்று இதை தான் வாங்கியிருக்கா, உன் ஃபோன் கான்டாக்டில் இருக்க ஃப்ரெண்ட்ஸில் பல பேர் இதை சாப்பிட்டு ரசிச்சிருக்கானுங்க, நீ வேணான்னா சொல்ல போகிற அப்படின்னு கேட்கும். உடனே இவனுக்கு மனசு மாறே, அவன்லாம் சாப்பிட்ருக்கான் நம்ம சாப்பிட்டானே அப்படின்னு சொல்லி இத்தனையும் 3-5 வினாடிகளுக்குள் உன்னோட ஸ்மார்ட் ஃபோன் முடிவு பண்ணி கடைசியில் வடைக்கு பதிலாக டோனட்டை நீ வாங்கிடுவேன். இதுதான் இன்றைய செயற்கை நுண்ணறிவு உணவில் பயன்படுத்தக்கூடிய விஷயம். இது மாதிரி பல சூழ்ச்சிகள், வணிக சூழ்ச்சிகள் நிரம்பி உள்ள உலகத்தில் இருக்கிறோம் நண்பர்களே. நாம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த உணவில் எவ்வளவு தூரம் அக்கறையாக இருக்கணும். அது முன்னாடிலாம் அது ஒரு சாய்ஸாக இருந்தது, தேவைன்னா அதை எடுத்துக்கலாம். இப்போ அப்படி இல்லை, இப்போ அது மேண்டேட், அவசியம். ஒவ்வொரு வேளை உணவும் ஒரு ஃபங்க்ஷனல் ஃபுட்டாக இருக்கணும். உணவுங்கிறதுக்கும் ஃபங்க்ஷனல் ஃபுட்டுங்கிறதுக்கும் ஒரு சிறு வேறுபாடு இருக்குது. உணவுனா முன்னாடிலாம் என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா வயிற்றை நிரப்பி பசியை போக்குச்சுன்னா அது போதும். இன்றைக்கி அப்படி இல்லை, வயிற்றை நிரப்பி பசியை போட்டால் மட்டும் பத்தாது, ஏதாவது ஒரு வகையில் மருத்துவ குணத்தோடு தான் ஒவ்வொரு வேளை உணவும் இருக்கணும். நம்முடைய மரபு பாரம்பரிய உணவுகள் அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. நம்ம உணவுகள் ஃபங்க்ஷனல் ஃபுட்டாக மாறுறதுக்கு சிறு மெனக்கடலை, சிறு கரிசனத்தை நாம் அத்தனை பேரும் செய்ய வேண்டும் நண்பர்களே. நாம் அத்தனை பேரும் எந்த அளவுக்கு நம்மளுடைய ஒரு அக்கறையை உணவில் ஒவ்வொரு வேளையும் எடுக்கிறோமோ, நான் அடிக்கடி சொல்வது இதுதான், அடுப்பங்கரையில், நம் வீட்டு அடுப்பங்கரையில் கூடுதலாக செலவழிக்கக்கூடிய 20 நிமிடங்கள், கூடுதலாக செலவழிக்கக்கூடிய 20 நிமிடங்கள் நம் ஆயுட்காலத்தில் கூடுதலாக 20 வருடங்களை தரும் நண்பர்களே. ஒரு சிறு அக்கறை. நம்ம ராத்திரி படுக்கிறோம், காலையில் எழுந்து ஒரு நல்ல உணவு வேணும்னா கொஞ்சம் போல் ஒரு கொண்டக்கடலையை தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு ஒரு குக்கரில் ஒரு 5 தட்டில் இட்லிக்கு மாவு ஊற்றுறோம், இன்னொரு 5 தட்டில் இதே சுண்டலை வச்சு வேக வச்சு எடுத்துட்டு சிறிது மிளகுத்தூள், கொஞ்சம் போல் மஞ்சத்தூள், கொஞ்சம் கொத்தமல்லி இலை, மிக தேவைப்பட்டால் ஒரு துளி இந்துப்பு போட்டு அந்த சுண்டலை காலையில் சாப்பிட்டோம்னா அதை விட ஒரு சிறந்த புரதம் கொடுக்கக்கூடிய மரக்கறி உணவு வேறு எதுவும் இருக்க முடியாது. அதுக்கு என்ன மெனக்கிட்டுற முடியும்? அதுக்கு என்ன பெரிய நம்மளால் ஒரு பெரும் வேலையா, இல்லை வெங்காயம் உரிக்கிற மாதிரி வேலையா, இல்லை என்றால் அதுக்காக எங்கேயாவது தேடி அலைஞ்சு திரிஞ்சு கொண்டக்கடலையை வாங்கிட்டு வரணுமா? நல்லா தெரிந்து கொள்ளுங்க, சர்க்கரை நோயாளி இங்கே இருக்கிறாங்க அப்படின்னா, இங்கே இருக்கிற நபர்கள் ஒரு 500 பேர் உட்கார்ந்து இருக்கிறீர்கள் என்றால் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் 150லிருந்து 200 பேருக்கு சர்க்கரை வியாதி இருக்கும். அந்த சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு, அந்த சர்க்கரை கட்டுப்படாமல் தவித்து கொண்டிருப்பவர்களுக்கு லோ கிளைசிமிக் உணவு, சர்க்கரையை மெல்ல 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 மட்டுமே இரத்தத்தில் கலக்கக்கூடிய உணவில் தலையாய உணவு வெள்ளை கொண்டக்கடலை. இந்த ஒயிட் சிக் பீ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வெள்ளை கொண்டக்கடலை புரதச்சத்து அதிகமாக இருக்கும், அதில் இருக்கக்கூடிய கொஞ்சம் கார்போஹைட்ரேட்டும் வேகமாக இரத்தத்தில் கலக்காது. அப்போ நம்ம தினம் சாப்பிட்ற உணவில் கொஞ்சம் போல் காலையில் கொண்டக்கடலை சாப்பிடலாமே சார், கொண்டக்கடலை சாப்பிடலாம், ஆனால் ஒரே வாய்வு தொந்தரவாக இருக்குது, நெஞ்ச கரிக்குது, எது கழிக்குது, வயிறு உப்பிக்குது, வாய்வு ரொம்ப கேஸாக பிரியுது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அது நமக்கு அந்த கடலையை ஜீரணிக்கக்கூடிய அக்னி அப்படின்னு சொல்லக்கூடிய வயிற்றில் இருக்கக்கூடிய ஒரு சீரணத்தை தூண்டக்கூடிய பித்த ஆற்றல் குறைந்து இருக்கிறவங்களுக்கு தான் அப்படி இருக்கும். அப்படி இருக்கிறவங்க அந்த கொண்டக்கடலையோடு சேர்த்து சிறு இஞ்சி துண்டு, இல்லைன்னா அது மேலேயே புதினா இலை,
சீரகத்தூளை அது மேலே போட்டு வைக்கிறது, ஓமத்தூளை அது மேலே போட்டு சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக அந்த அஜீரண தொந்தரவு, வாயு தொந்தரவு வராது. பட் இதுக்கான ஒரு மெனக்கடலையும் அக்கறையும் நம்ம வைத்துக்கொள்ளணும். நம்முடைய காலை உணவு அப்படிங்கிறப்ப திரும்ப திரும்ப ஒட்டுமொத்த உலகமும் சொல்கிறது, அதுவும் குறிப்பாக இந்தியர்கள், தமிழர்கள் நம்ம புரதத்தை மிக மிக புறக்கணிக்கிறோம். புரதம் நிறைய கிடையாது. நல்லா யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி காலையிலிருந்து எல்லாருக்கும் ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி மனசில் நினச்சி பாருங்களேன். காலையிலிருந்து இரவு வரைக்கும் இன்றைக்கி சாப்பிட்ட உணவில் நம்ம எத்தனை பேர் நல்ல ஒரு நாளைக்கு தேவையான அளவு புரதத்தை எடுத்துருப்போம். உடம்பு 1 கிலோவுக்கு 0.8 கிராம் புரதம் வேணும். கணக்கு போட்டுக்கோங்க. 60 கிலோ இருக்கீங்கன்னா 48 கிராம் புரதம் இருக்கணும் உங்களுக்கு. நம்ம அவ்வளோ புரதம் எடுத்துருப்போமா? எடுத்துருக்க மாட்டோம். நல்ல புலால் எடுப்பவர்கள், தினசரி புலால் எடுப்பவர்களாக இருந்தால் ஓரளவுக்கு ஒரு 35-40 கிராம் புரதம் வந்திருக்கும். ஆனால் நான் இல்லை சார் வெஜிடேரியன் அப்படின்னு சொல்லிட்டு, வெஜிடேரியன் அப்படின்னா நல்ல 80% காய்கறிகள் வச்சு கொஞ்சோல சோறு சாப்பிட்டா நம்ம வெஜிடேரியன் சொல்லலாம். இல்லைன்னா நம்ம நம்மளை சோற்றேரியன்னு தான் சொல்லணும். வெறும் சோறை தின்னுட்டு கொஞ்சம் போல் காயை நான் தொட்டுக்குவேன், கொஞ்சம் போல் கீரையை நான் தொட்டுக்குவேன்னா அதுக்கு பேர் வெஜிடேரியன் கிடையாது. வெஜிடேரியன் சாப்பாடுனா 80% வானவில் மாதிரி இருக்கணுங்கிறான். வானவில் இருக்கக்கூடிய அத்தனை 7 வண்ணங்கள்லேயும் நம்ம சாப்பாடு இருக்கணும். வெறும் உணவு நிறுவன உணவு அதிகாரங்கள் எல்லாரும் திரும்ப திரும்ப ரெயின்போ ஃபுட்டுன்னு சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஒவ்வொரு வண்ணங்களுக்கு பின்னாடியும் மருத்துவ குணம் இருக்குது. ஒவ்வொரு வண்ணங்களுக்கு பின்னாடியும் அதனுடைய கலோரி வேல்யூ, அதனுடைய கிளைசிமிக் இண்டெக்ஸ் வேல்யூ, அதில் இருக்கக்கூடிய மைக்ரோ நியூட்ரியன், மேக்ரோ நியூட்ரியன் எல்லாம் வேறுபடுது. அப்போ நம்மளுடைய தட்டு அப்படி தான் இருக்கணும். நம்ம தட்டில் வெறுமன மல்லிகைப்பூ மாதிரி வெள்ளை வெளியேறுன்னு 7 இட்லி, அதுக்கு நல்ல இவ்வளோன கட்டி சட்னி, அதுக்கு ஊற்றி கொள்ள சாம்பார்னு சாப்பிட்டோம்னா ஒரு காலத்திலேயே நம்ம உடம்புக்கு எதிர்பார்த்தல் கூடாது. திரும்ப திரும்ப கோவிட் நமக்கு பல விஷயத்தை கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்கு. கோவிட் காலத்தில் நாம் புரிந்து கொண்ட விஷயம் நிறைய, இழந்தது ஏராளம். நிறைய இழந்திருக்கோம். நம்மவர்களில் நிறைய பேரை நம்ம இழந்திருக்கோம். அது ரொம்ப வருத்தத்தக்க விஷயம். ஆனால் அது பல விஷயத்தை கற்றுக் கொடுத்துருக்கிறது. குறைந்தபட்சம் நம்ம அடுத்த தலைமுறைக்கு நாம் அதில் கற்றுக்கொண்ட விஷயத்தையாவது கொடுக்கணும். என்ன கற்றுக் கொடுத்துச்சு? திரும்ப திரும்ப மாவட்ட அதிகாரிகள்லாம் என்ன சொல்லிகிட்டே இருந்தாங்க, உங்களில் யாருக்கு கோமார்பிடிட்டி, அந்த வார்த்தை கோமார்பிடிட்டி யாருக்கு இருக்குது? கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை இருக்கா, கட்டுப்பாடு இல்லாத இரத்த கொதிப்பு இருக்கா, இதய நோய்கள் இருக்கா, புற்றுநோய்க்கு சிகிச்சை எடுக்கிறீங்களா, நீங்கள் கூடுதல் அக்கறையாக இருங்க, உங்களை தான் கோவிட் கொத்திரும் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருந்தாங்க. கோவிட் மறைஞ்சிருக்கு, நல்லா புரிந்து கொள்ளுங்கள். கோவிட் மறைந்து இருக்கிறது. கோவிட் விலையெல்லாம் போல. இப்போ சமீபத்தில் ஒரு மாதம் 1.5 மாதத்துக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஆர்டிக்கல் ஒன்று வந்திருக்கு. என்ன சொல்லிக்காங்க தெரியுமா? அந்த ஆர்டிக்கல் உடலினுடைய ஒவ்வொரு திசுக்கள்லையும், மூளையில், இதயத்தில், ரத்தத்தில், எல்லா இடத்துலையும் நம்ம பேசுகிறோமே ஸ்பைக் புரோட்டீன் இன்னுமே அது இருக்குது நம்ம உடம்புல. அப்போ ஏன் சார் நமக்கெல்லாம் மூச்சு திணறல் வரல, நம்ம எல்லாம் ஏன் ஹாஸ்பிட்டலில் போய் நிற்கலைன்னா, அந்த ஸ்பைக் புரோட்டீன் இருந்தாலும் நம்முடைய அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம் அதை எதிர்ப்பதற்கான நம்ம எதிர்ப்பாற்றல், அது ஹேர்ட் இம்யூனிட்டியில் மந்தை நோய் காப்பு மூலமாகவோ வேக்சின் மூலமாகவோ கிடைத்ததில் அதை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றலில் இருக்கும். ஆனால் என்னைக்கு அந்த எதிர்ப்பாற்றல் குறைஞ்சுன்னா திரும்பவும் அது வெளிப்படுவதற்கான சாத்தியம் நிறையா இருக்குது. கோவிட் மாதிரி வரக்கூடிய புதிய புதிய வைரஸ்களுக்கான வாய்ப்பு கூடிக்கொண்டே இருக்கிறது. நம்மளும் அப்பப்போ பார்க்குறோம் இல்லையா தொலைக்காட்சியில். 15 நாளைக்கு முன்னாடி கூட சீனாவில் ஏதோ புது வைரஸ் பக்குன்னு இருந்துச்சு. உடனே திரும்ப உலக சுகாதாரம் இல்லைல்லப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போ புதுசாக இன்னொரு வைரஸ் ஒன்று கொண்டு வந்தாங்க, இந்த மங்கி வைரஸ்னு ஒன்று வருது. அப்போ எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துச்சு. நண்பர்களே, இந்த உலகம் வைரஸ்களால் ஆனது, நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த உலகம் மனிதர்களால் ஆனது கிடையாது. இந்த உலகத்தில் முதல் பூர்வ குடி வைரஸ் தான். இது வைரோஸ்பியர். இந்த பூமிக்கு பேரே வைரோஸ்பியர். நம்ம கடைசியாக வந்த ஆளுங்க. எப்போவுமே கடைக்குட்டி வீட்டில் ரொம்ப சேட்டை பண்ணும் இல்லையா, அதே மாதிரி நம்ம கடைசியாக இல்லாத அடிச்சாட்டியம்லாம் இந்த பூமியில் பண்ணிகிட்டு இருக்கோம். நாம் நினைத்து கொண்டிருக்கோம் நம்ம பெரிய அறிவாளிகள், நம்ம எல்லாத்தையும் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையிலேயே இந்த வைரஸ்கள் நம்மை விட மாபெரும் அறிவில் இருக்கிறதுனால தான் இடைக்காலத்தில் நம்ம அவ்வளோ பெரிய சிக்கலை பார்த்தோம். நூல் ஒன்றுதான் வாழ்க்கையில் நமக்கு ஒரு அழியா செல்வம். பாரதி எப்படி அதை செல்லம்மாளுக்கு அழியா செல்வம் என்று சொன்னார்களோ, இந்த புத்தகங்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய அறிவு மட்டும்தான் காலத்தின் கடைசி காலம் வரைக்கும் நமக்கு ஒரு அழியா செல்வமாக இருக்கும். எங்கள் வீட்டில் கூட நாங்கள் சென்னைக்கு வந்த உடனே எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி ஒரு கனவு, எனக்கும் ஒரு வீடு கட்ட வேண்டும் என்று ஒரு கனவு இருந்தது. ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் வீடு கட்டி முடித்தோம். அந்த வீடு கட்டும்போது நான்
என்னுடைய மனைவி அப்புறம் அதனுடைய பொறியாளர் எல்லாரும் உட்கார்ந்து பேசும்போது வழக்கமாக வீட்டில் வந்து எத்தனை சமையலறை எங்கே இருக்கணும், படுக்கை அறை எத்தனை இருக்கணும், வீட்டினுடைய முகப்பு அறை எவ்வளோ இருக்கணும், வரவேற்பறை எப்படி இருக்கணும், இதை பேசுவாங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் திட்டமிடும் போதே ரொம்ப முதல் விஷயமாக நான் சொன்னது ஒரு தனி நூலகம் வேண்டும், எங்களுடைய அறையில் ஒரு நூலகம் வேண்டும். இன்றைக்கும் எங்கள் வீட்டில் யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா முதல்ல அந்த நூலகத்தை கொண்டு போய் காண்பிப்பது என்பது ஒரு மகிழ்ச்சியான பெருமிதமான ஒரு விஷயமாக எனக்கு தோணும். உடனே என்ன இதில் ஒரு 250 ஸ்கொயர் ஃபீட் கூட போச்சுன்னா இவ்வளவு செலவாயிருமே, ஒரு படுக்கை அறையை குறைத்து விடலாம், அதுக்கு பதிலாக ஒரு நூலக அறை இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அதில் இன்றைக்கு இதுவரை ஒரு 20-25 வருடங்களில் வாங்கிய ஒரு 6000-7000 புத்தகங்களை நான் சேமித்து வைத்து அதை ஒவ்வொரு முறையும் நான் வந்து என்னுடைய நண்பர்கள் வரும்போதெல்லாம் பார்த்து இதையெல்லாம் கட்டுரைகள், இதையெல்லாம் கதைகள், இதெல்லாம் சித்த மருத்துவம் சார்ந்தது, இதெல்லாம் நவீன மருத்துவம் சார்ந்தது, இதெல்லாம் நவீன அறிவியலாளர்கள் மூலிகைகள் பற்றி எழுதியது, இதெல்லாம் பெரியார்கள் எத்தனை பெரிய பெரிய அவர்கள் எழுதிய புத்தகங்களெல்லாம் பிரித்து பிரித்து அடுக்கி வைத்திருப்பதை பார்க்கும்போது எங்கள் வீட்டில் அணிகலன்களை விட இந்த நூலக புத்தகங்கள் தான் மிகப்பெரிய மகிழ்ச்சியாக நான் ஒவ்வொரு முறையும் பார்க்கும்போது சொல்லிக்கொண்டே இருப்பேன். அதை ஐயா அவர்கள் மிகச்சரியாக சொன்னார்கள். இங்கே உட்கார்ந்திருக்கக்கூடிய அத்தனை பேரிடம் வேண்டி கேட்கக்கூடிய முதல் விஷயம், உங்கள் வீட்டுக்கு செல்லும் பொழுது உரை கேட்டு செல்லும் போது கையில் ஒவ்வொருத்தரும் குறைந்தபட்சம் 1-2 புத்தகமாவது இங்கிருந்து வாங்கி எடுத்து உங்கள் வீட்டுக்கு எடுத்து செல்ல வேண்டும். நம்ம நினைக்கிற மாதிரி புத்தகத்தை வாங்கிட்டு போனால் அதெல்லாம் வீணாயிரம், யார் படிக்க போகிறோம் அப்படிலாம் நினைக்காதீங்க. எந்த புத்தகனாலும் ஏதாவது ஒரு நாள் நாம் எடுத்து 2 பக்கங்கள் அதில் வாசித்தால் கூட அது ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அப்படியான அளப்பரிய புத்தகங்கள் கொட்டி கிடக்கிறது நூலகங்கள். ஒரு முறை நான் வந்து சென்னையிலிருந்து தூத்துக்குடிக்கு விமானத்தில் செல்கிறேன். கிளம்பும் போது முந்தைய தினம் வந்து ஒரு புத்தகத்தை வந்து ஒரு நண்பர் இந்த வருடத்திற்கான சாகித்ய அகாதமி விருது வாங்கினவங்க AR வெங்கடாச்சலபதி அப்படின்னு நாங்கள் செல்லமாக சொல்லுவோம். அவர் வந்து எனக்கு ஒரு குறுஞ்செய்தி அனுப்பியிருந்தார், ரொம்ப நகைச்சுவையோடு போட்டிருந்தார். நீங்கள் இந்த புத்தகத்தை படிச்சுட்டு பிடிக்கலைன்னா முழு பணமும் வாபஸ் அப்படின்னு சொல்லி இந்த விளம்பரத்தில் போடுற மாதிரி அப்படி நான் அந்த புத்தகம் வெளியாகிருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். ரொம்ப குட்டி புஸ்தகம். நான் உடனே அதை வந்து அதுக்கான ஆன்லைனில் அதை தெரிவிக்கிறதுக்காக போட்டிருந்தேன். அந்த புக்கம் வந்து நான் கிளம்பும் போது காலையில் 6 மணிக்கு விமான நிலையத்துக்கு கிளம்புறேன். வெளியில் வந்து அந்த புத்தகம் இருந்தது. வந்தவுடனே பார்த்தேன், அது பிரிக்காமல் அப்படியே இருந்துச்சு. சரி, போகும்போது எப்படியும் ஒரு 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் விமானத்தில் போகணும், நம்ம படித்து கொண்டு போகலாம்னு அந்த புத்தகத்தை எடுத்தேன். அந்த புத்தகம் ரொம்ப முக்கியமான புஸ்தகம். உங்கள்கிட்டே கேட்போமே, நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒரு வார்த்தை, காந்தி கணக்கு. காந்தி கணக்குன்னா என்னது? எல்லாம் என்ன சொல்லுவோம்? அதெல்லாம் காந்தி கணக்குங்க அப்படின்னா போச்சு, வராது. எப்படியா வந்துச்சு? எவ்வளோ பெரிய மகான் காந்தி, அப்படி ஒரு வார்த்தையை எப்படி காந்தி கணக்குன்னு ஒன்று வச்சாங்க? ஒரு சர்ச்சை, ஒரு அரசியல், காந்தியை வைத்து ஒரு அரசியல் இருந்தது. காந்திக்கும் வஉசிக்கும் ஒரு பிணக்கு இருந்ததாக ஒரு கருத்து ஒன்று உண்டு. வஉசியினுடைய விடுதலைக்காக அவர் வந்து 1915-20களில் கோவை சிறைச்சாலையில் இருக்கும்போது அவரை விடுதலை செய்வதற்காக, அவருக்கு வழக்காடுவதற்காக வாங்கப்பட்ட தென்னாப்பிரிக்க மக்களிடமிருந்து வசூலிக்கப்பட்ட பணத்தில் ஒரு தொகை வரல. அந்த தொகை வரலன்னு ஒரு சர்ச்சை ஓடிக்கொண்டே இருந்துச்சு. அந்த பணம் வரலைங்கிறதுனால அதை வந்து காந்தி வந்து வஉசிக்கு கொடுக்கல, வஉசி கொடுக்காதனால அது வந்து காந்தி கணக்கு என்று சொல்லி கொண்டிருந்தார்கள். ஆனால் அது வந்து உண்மை அல்ல அப்படிங்கிறத தான் அந்த ஒரு புஸ்தகம், வஉசியும் காந்தியும் 342 ரூபாயும் 4 அணாவும், அதுதான் புஸ்தகத்தோட தலைப்பு. என்ன புஸ்தகத்தோட தலைப்பு? 342 ரூபாயும் 4 அணாவும், வஉசியும் காந்தியும். இது இங்கே இருக்கும் கண்டிப்பாக, காலச்சுவடு போட்ட புத்தகம், AR சலபதி எழுதிய நூல் அது. அந்த புத்தகத்தை வாசித்ததுக்கு அப்புறம், அந்த புத்தகத்தை 1 மணி நேரம் 1.25 மணி நேரம், சின்ன புத்தகம் தான், ஒரு 100 பக்கம் உள்ள புஸ்தகம். அந்த புத்தகத்தை வாசிக்க விமானத்திலேயே அப்படியே கண்ணீர் கொட்டுச்சு. அவ்வளவு ஒரு ஆவணங்களோடு எழுதிய ஒரு புத்தகம். காந்தியும் வஉசியும் கடிதங்கள்லேயே எழுதிட்டு வராங்க, லெட்டர் எழுதிட்டே வராங்க. காந்தி வந்து சென்னை ஐஸ் ஹவுஸுக்கு அவர் வந்து ஒரு காங்கிரஸ் கூட்டத்திற்காக வந்திருக்கிறார். அவரை பார்ப்பதற்காக வஉசி கடிதம் எழுதுகிறார். என்ன எழுதுகிறாரு? நான் உங்களை வந்து சந்திக்கணும்,
காலையில் எனக்கு ஒரு நேரம் கொடுக்க முடியுமான்னு கேட்குறாரு. காந்தி சொல்கிறாரு 6 மணிக்கு எனக்கு காலையில் வந்துருங்க, ஐஸ் ஹவுஸில் பார்க்கலாம் அப்படிங்கிறார். உடனே வஉசி எழுதுறாரு, 6 மணிக்கு என்னால் வந்து சந்திக்க முடியாது. முதல் ட்ராம், அப்போ வந்து ட்ரிப்ளிகேன்லாம் ட்ராம் ஓடிட்டு இருந்த காலம், முதல் ட்ராம் 5:30 மணிக்கு தான் வரும். என்னால் ஊர்தி வைத்து வாடகை ஊர்தி எடுத்து நான் உன்னை வந்து சந்திக்க முடியாது. அந்த முதல் ட்ராம் பிடிச்சி வரணும்னா 6:30 மணி ஆயிரும்னு எழுதுறாரு. நல்லா யோசிங்க நண்பர்களே. இந்தியாவில் இலங்கைக்கு கப்பல் ஓட்டிய தமிழன் அவர், ஒரு கப்பலை கொடுத்தவர். அவரால் ஒரு வாடகை ஊர்தி எடுக்க முடியாத அளவுக்கு அவர் வந்து ஒரு வறுமையில் இருந்த காலத்தில் காந்திக்கு நான் வந்து 6:30 மணிக்கு வரேன், 6:30 மணிக்கு நான் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அது மாதிரி அப்புறம் திரும்ப அவர் எழுதுறார், சரி சரி நீ வா 6:30 மணிக்கு வந்து பாரு அப்படின்னு சொல்லி. அந்த கடித போக்குவரத்துகளில் காந்திக்கு வந்து இவர் வஉசிக்கு கடிதம் வஉசி எழுதுறார், எனக்கு நீங்கள் கொடுத்த 342 ரூபா பணம் வந்தாச்சு, நான் அதில் 100 ரூபாய்க்கு வந்து புத்தகங்கள் வாங்கி டைப் எந்திரங்கள் வாங்கியிருக்கிறேன், மீதி ரூபாய்க்கு சில அச்சு எந்திரங்கள் வாங்கியிருக்கோன்னு அந்த கடிதம் எழுதிய ஆவணத்தை, அரசு ஆவணத்தை, வஉசி எழுதிய அரசு ஆவணத்திலிருந்து அதை எடுத்து அந்த புத்தகத்தில் சலபதி எழுதுகிறாரு. அப்படியெல்லாம் எந்த விதமான பிணக்கும் கிடையாது, முழு தொகையும் இதில் பெற்றுவிட்டாச்சு அப்படிங்கிறத எழுதி அந்த புத்தகம் முடியுது. என்ன முக்கியம்னா ஆவணங்கள் மிக மிக முக்கியம், ஆவணப்படுத்துதல் எவ்வளவு முக்கியம். பாரதி கிருஷ்ணகுமார் சார் வந்து வெகு சமீபத்தில் ஆற்றிய ஒரு உரை முகநூலில் பெரிய அளவில் வெளியே வந்துச்சு. மறுபடி அவர் சொல்கிறது, தமிழன் ஆவணப்படுத்திய தவறுனால தான் நிறைய நேரத்தில் நம்ம தொய்வில் இருக்கோம். கிரேக்கர்களும் ஐரோப்பியர்களும் ஆங்கிலேயர்களும் ஆவணப்படுத்திய அளவுக்கு நம்ம ஆவணப்படுத்துறதுல கொஞ்சம் ஒரு சுணக்கமாக இருந்திருக்கிறோம் என்று அவர் எழுதியிருப்பார். ஆவணப்படுத்தல் எவ்வளவு முக்கியம் எழுதியிருப்பார். அந்த ஆவணங்களின் அடிப்படையாக அந்த வஉசி எழுதிய கடிதத்தை வைத்து அப்படி ஒரு காந்தி கணக்குன்னு ஒரு சொல்லே தப்பு, அப்படியான விஷயம் பொய் என்று நிறுவியவர் வந்து ஏஆர் சலபதி அவர்கள். இது எப்படி தெரிஞ்சுது இந்த விஷயம்? எப்படி உங்களுக்கு நீங்கள் காந்தி கணக்குனோடனே ஆமாம் சார் அது வராத போனோன்னு எல்லாரும் சொல்கிறீங்க. ஆனால் அது அப்படி அல்ல, அது பொய்மை, அது ஒரு குற்றச்சாட்டு, பொய் என்பது அந்த நூல் படித்ததனால் மட்டும்தான் எனக்கு தெரிந்தது. அதனால்தான் நண்பர்களை வாசியுங்கள், வாசித்தால் மட்டும்தான் பல்வேறு நூல்களை வாசிக்கத்தான் நம்முடைய அறிவு பெருகும். ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த வாசிப்பை எனக்கு கற்றுக் கொடுத்ததுக்கும் இந்த காஞ்சிபுரத்துக்கும் ஒரு பெரிய சம்பந்தம் உண்டு. காஞ்சிபுரத்தில் இலக்கிய வட்டம் என்று ஒன்று நடந்து கொண்டிருந்தது. நாராயணன் என்று ஒருத்தர், அவர் வந்து இங்கே உங்களை எத்தனை பேருக்கு அவருக்கு தெரியும்னு தெரியல, தெரியுமா? அந்த கையை காட்டுற மகிழ்ச்சியாக இருக்குது. அந்த நாராயணன் நடத்திய இலக்கிய வட்டம், சென்னையிலிருந்து நாங்கள் நண்பர்கள் வருவோம். அவர் என்ன பண்ணுவார்னா, கிழக்கு பதிப்பகத்தில் எல்லாம் ஒவ்வொரு அச்சகத்தார் கொடுக்கக்கூடிய 25% தள்ளுபடியில் அந்த புத்தகத்தை வாங்கி கடனுக்கு அந்த புத்தகத்தை கொடுப்பார். 100 ரூபா புத்தகத்தை 3 தவணையில் பணம் கட்டலாம். 30 ரூபாயா தவணையில் கட்டலாம். அப்படி தவணையில் நல்ல நல்ல புத்தகங்களை வாங்கி கொடுத்து பல பேரை வாசிக்க வைத்த ஊர் உங்கள் ஊர் காஞ்சிபுரம் நண்பர்களே. அந்த ஊரில் தான் முதலில் இலக்கிய வட்டம் நடந்துச்சு. அந்த இலக்கிய வட்டத்துக்கு இன்றைக்கு பேசக்கூடிய, இன்றைக்கு பெரிய இடங்களில் பல நூல்கள் எழுதக்கூடிய பல அறிஞர்கள் அவருடைய வீட்டிற்கு வந்து அந்த புத்தகத்தை படித்து அவர் வீட்டில் நூலகத்தை படித்து திரும்பி அவர்கள் ஏராளமான பேர் உண்டு. அவர்களில் நானும் ஒருவன். 25 வருடத்துக்கு முன்னாடி இங்கே வந்து வாங்கி படிச்சிருக்கோம். அவ்வளவு தூரம் நூல்கள் ஒரு மனிதனை வந்து பெரிய அளவில் மாற்றும். அங்கே வந்ததுக்கப்புறம் தான் மாற்று அறிவியல், மாற்று கருத்துக்கள், உலகை உலுக்கிய பல்வேறு தத்துவங்கள், பல்வேறு ஆசிரியர்கள் பற்றிய பல்வேறு கூட்டங்கள் அவர் நடத்திய கூட்டங்களில் தான் எங்களுக்கு தெரிய வந்துச்சு. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் சர்க்கரை வியாதி கூடிக்கிட்டே இருக்குது. இந்தியா தான் சர்க்கரை வியாதியினுடைய தலைநகரம் என்பது எல்லாருக்கும் தெரியும். உலகத்தின் கேபிட்டல் ஆஃப் டயபெட்டிஸ் அப்படின்னு எடுத்தால் உலகத்தில் வந்து சர்க்கரை நோய் தான். அது தெரிஞ்ச விஷயம். தெரியாத விஷயம் என்னன்னா, உலகத்தில் புற்றுநோய்களின் தலைநகரமாகவும் இந்தியா மாறிக்கொண்டிருக்கிறது, பெரிய அளவில் கூடிக்கொண்டிருக்கிறது. நாங்கள்லாம் படிக்கக்கூடிய காலத்தில் எங்கேயோ யாரோ ஒருவருக்கு அப்படின்னு, இல்லைன்னா திரைப்படங்களில், இல்லை ஒரு மாதத்தில் ஒரு 25 நாட்கள் நாங்கள் நோயாளிகள் பார்த்து கொண்டிருக்கோம்னா என்றைக்கோ ஒரு நாளோ 2 நாளோ ஒரு புற்றுநோயாளியை பார்த்த காலம் உண்டு. இன்றைய சூழல் எப்படி இருக்குன்னா, ஒவ்வொரு நாளும் ஒரு 3-4 புதிய புற்றுநோயாளிகளை சந்திக்கக்கூடிய அளவில் எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்கு. ஏன் இவ்வளவு கூடுது? இந்த புற்றுநோய்க்கான காரணங்கள், பல காரணங்கள் தெரியல. குழந்தைகளுக்காக வரக்கூடிய புற்றுநோய்களுக்கான காரணங்களை உலகமே வியந்து ஏன் இப்படி கூடுது,
எதனால் இப்படி கூடுது, எதை கண்ட்ரோல் பண்ணணும் ஆராய்ச்சி செய்து கொண்டே இருக்காங்க. இன்றைக்கு வரைக்கும் தெளிவான காரணங்கள் வரல. ஆனால் ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, வெறும் 10 அல்லது 15% தான் மரபு ரீதியாக ஒரு குழந்தைக்கு, ஒரு 7 வயசு 8 வயது குழந்தைக்கு இரத்த புற்றுநோய் வருகிறது என்றால் 15% வேண்டுமானால் மரபு ரீதியாக ஒரு ஜீன் உள்ளே இருந்து ஒரு ரெட்டினோபிளாஸ்டோமாவோ இல்லை ஒரு நியூரோஃபைப்ரோசிஸில் வரக்கூடிய புற்றுநோயோ வந்துட்டு 15% தான். 85% சுற்றுச்சூழலோ உணவோ காரணமாக இருக்கும் அப்படின்னு எழுதுகிறாங்க. மிகப்பெரிய மருத்துவ நூட்கள்லாம் சூழலில் நடக்கக்கூடிய மாசுக்களை கட்டுப்படுத்துவதற்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து பல பணிகள் நடத்தணும். அதை பற்றி பல விஷயங்கள் பேசி கொண்டிருக்கிறோம். ஆனால் முதல்ல நம்ம கையில் இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா உணவு தான். உணவில் எந்த அளவுக்கு நம்ம அக்கறையாக இருக்கோமோ அந்த அளவுக்கு ஓரளவேனும் நம்முடைய எதிர்ப்பாற்றலை கூட்டி வைத்திருக்கவும் பல நோய்கள் வராமல் நம்மை தடுப்பதற்கும் நம்ம உணவு ரொம்ப உதவியாக இருக்கும்.